Welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வில்லியம் பட்லர் ஈஸ்ட் எழுதின ஃபார் ஆன் கே க்ரோரி அப்படிங்கிற போயமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போயமில் போயட் முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த போயமில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை நேசிக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் சுலபமான விஷயம் கிடையாது, ரொம்பவும் கஷ்டமானது. அப்படியே நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளை நேசிக்கிறவங்க நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற அந்த குவாலிட்டிஸை பார்த்து தான் நம்மளை நேசிக்கணுமே தவிர நம்மளுடைய அந்த லுக்கை பார்த்தோ ஒரு அப்பியரன்ஸை பார்த்தோ அந்த காதல் வரக்கூடாது. நம்மளுடைய அந்த லுக்கை பார்த்து அந்த அப்பியரன்ஸை பார்த்து காதலிக்கிறது அது உண்மையான காதல் கிடையாது. யார் நம்மளை உண்மையாக நேசிக்கிறாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த இன்னர் குவாலிட்டிஸை பார்த்து நேசிக்கிறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக கடவுளை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது அப்படின்னு இந்த இடத்துல போயிட்டு கன்க்ளூட் பண்ணி முடிச்சிடுறாரு. நெக்ஸ்ட் நம்ம இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கறதுக்கு முன்னாடி வில்லியம் பட்லர் ஈஸ்டோடைய ஒரு ஷார்ட்டான இன்ட்ரொடக்ஷனை பார்த்துடலாம். வில்லியம் பட்லர் ஈஸ்ட் 13th June 1865 பிறக்கிறாரு. 28th January 1939 இவருடைய பீரியட் முடியுது. இவர் ஒரு ஐரிஷ் போயட். 20th century எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிட்ரேச்சரில் ஒரு முக்கியமான ஒரு நபராக வில்லியம் பட்லர் ஈஸ்ட் இருக்கிறாரு. 1923 இவருக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க. இவருடைய முக்கியமான ஒர்க்லாம் எடுத்துக்கிட்டோம்னா த லேண்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் டிசையர், த வைல்ட் ஸ்வான்ஸ் அட் கூலி, லாஸ்ட் போயம் அண்ட் பிளேஸ், இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்லாம் இருக்குது. பட் இந்த 3 ஒர்க்குமே ஒரு நோட்டபிள் ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த போயமில் இருக்கிற கீ பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த போயமில் மொத்தமாக 3 ஸ்டான்ஸா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 6 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. போயிட்ரிக் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 6 லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை செஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போயமில் மெயினான தீம் அப்படின்னு பார்த்தோம்னா பியூட்டியை பற்றி தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. 3 ஸ்டான்ஸாலே ஒரே ரைம் ஸ்கீம் தான் இருக்கும், ABCBDB. முதல்ல இந்த போயமுடைய அவுட்லைன் சம்மரியை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டான்ஸா வைஸாக எக்ஸ்ப்ளனேஷனாக பார்க்கலாம். இந்த போயம் ஒரு பேசிக்கான ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. போயட்டான ஈஸ்ட்டுக்கும் அப்புறம் ஒரு யங் கேர்ள் இருப்பாங்க, அவங்க பேர் தான் ஆன் கிரேகோரி. ஸோ டைட்டிலே போயட் எப்படி வச்சுருப்பாருன்னா ஃபார் ஆன் கிரேகோரி. ஒரு அவங்க கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிற மாதிரி தான் ஒரு டைட்டிலே கொடுத்துருப்பாரு. போயட் அந்த யங் லேடியான ஆன் கிரேகோரி கிட்ட சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, நீ ஒரு யங் பாயை கண்டுபிடிச்ச இல்லையா, அப்புறம் ஏன் நீ ரொம்ப சேடாக இருக்க, நீ ஏன் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்ட அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அவன் உன்னை உண்மையானுமே காதலிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்னை உண்மையானுமே காதலிக்கலை, என்னை எதை பார்த்து காதலிச்சிருக்காங்க அப்படின்னா என்கிட்ட அந்த எல்லோ ஹேர் இருக்கும், என்னுடைய அந்த எல்லோ ஹேர் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், அதை பார்த்து தான் அவங்களுக்கு காதல் வந்திருக்கு. ஸோ என்னுடைய உள் உணர்வை பார்த்து காதல் வளரல. ஸோ நான் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறங்கேட்டி தான் அவர் என்னை காதலிச்சிருக்காரு. இது என்னுடைய அப்பியரன்ஸை பார்த்து அந்த காதல் அப்படிங்கிறது இது உண்மையான காதலே இல்லை. ஒரு வேளை நான் இந்த டை பண்ணிவிட்டு என்னோடய ஹேரோடைய அந்த கலரை நான் மாற்றிட்டேன் அப்படின்னா நான் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய அந்த உள் மனசு, உள் உணர்வுகள், என்னுடைய இன்னர் குவாலிட்டிஸை பார்த்து வர காதல் அதுதான் உண்மையானது. அப்போ என்னுடைய ஹேரோடைய கலரை நான் மாற்றிட்டேன் அப்படின்னா நான் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்க மாட்டேன். அப்போ நான் என்னுடைய உண்மையான காதலை நானே கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. அதுக்கு போயிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் முன்னாடி நாத்திரி ஒரு ரிலீஜியஸ் பர்சனை அவர் மீட் பண்ணியிருப்பார். அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு வயசான ஒருத்தர் தான். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நம்மளை ஒருத்தர் உண்மையானமே நேசிக்கிறாங்க அப்படின்னா கடவுளை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் நம்மளுடைய இன்னர் பியூட்டி என்ன அப்படிங்கிறது தெரியும். மற்றவங்க எல்லாருமே அப்பியரன்ஸ் அண்ட் லுக்கை பார்த்து தான் நம்மளை லவ் பண்ணுறாங்க. கடவுள் மட்டும்தான் நம்மளுடைய அந்த இன்னர் குவாலிட்டி, அந்த இன்னர் பியூட்டியை பார்த்து நம்மளை நேசிக்கிறாரு. அவர் மட்டும்தான் அவர் நேசிப்பார், மற்றவங்க யாருமே அப்படி கிடையாது அப்படின்னு ஒரு ரிலீஜியஸ் பர்சன் சொன்னதை இந்த இடத்துல போயட் அந்த லேடிக்கு சொல்கிறாரு. இதுதான் இந்த போயமுடைய அவுட்லைன் சம்மரி. இப்போ நம்ம ஸ்டான்ஸா வைஸாக இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம்.
Stanza 1. Never shall a young man thrown into despair. ஸோ இந்த போயம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. போயட்டுக்கும் அப்புறம் ஒரு யங் கேர்ள் இருக்காங்க, அவங்க பேர் தான் வந்து ஆன் கிரேகோரி. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ போயட் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ ஏன் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்க, உனக்கு ஒரு யங் மேனை வந்து நீ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண, ஆனால் ஏன் நீ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்ட, நீ ஏன் வந்து ரொம்ப சேடாக இருக்குது, அதை தான் இந்த இடத்துல டிஸ்பேர்னு அப்படி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஏன் வந்து நீ வந்து சேடாக இருக்க அப்படின்னு வந்து போயிட்டு இந்த இடத்துல அந்த லேடி கிட்ட வந்து கேட்குறாங்க. பை தோஸ் கிரேட் ஹனி கலர்டு. ஸோ இந்த இடத்துல ஹனி கலர்டு அப்படின்னா ஹனி வந்து என்ன கலரில் இருக்கும், ஒரு லைட் ஒரு எல்லோ அந்த மாதிரி வந்து கலரில் இருக்கும் இல்லையா. அந்த லேடி என்ன சொல்கிறாங்க, ஒரு யங் லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் வந்து என்ன காதலிச்சான் அப்படின்னா அவனுடைய இதயத்திலிருந்து வந்து காதல் வந்தது கிடையாது. என்கிட்ட இருக்கிற இந்த அழகான முடி, இந்த முடி வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ஹனி கலர், லைக் எல்லோ கலரில் இருக்கும். அவன் வந்து அந்த ஹேரோடைய அந்த அழகில் வந்து மயங்கி அவன் வந்து என்ன வந்து காதலிச்சான். Ramparts at your ear, love you for yourself alone and not your yellow hair. முடி வந்து ஓரளவுக்கு நீளமாக இருக்கும்போது அது காதலிலாம் வந்து விழுகும். இதை இந்த இடத்துல எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பவுண்ட்ரி, ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு பவுண்ட்ரி மாதிரி. இப்போ வந்து ஒரு அரண்மனை இருக்குது அப்படின்னா அதுக்கு வெளியே அந்த அரண்மனையை சுற்றி முழுக்க ஒரு மதில் சுவர் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த அரண்மனையை வந்து யாரும் வந்து டக்குன்னு வந்து உள்ளே தாக்க முடியாது. ஸோ அந்த மதில் சுவர் தாண்டி தான் வந்து அந்த அரண்மனைக்குள்ளே வரணும். ஸோ ஒரு பவுண்ட்ரி மாதிரி வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதைத்தான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அதுக்கு போயிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்த என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த வயசில் நிறைய பேர்த்துக்கு ஒரு யூத்தான ஒரு அந்த ஏஜ் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்போசிட் ஜெண்டர் மேலே ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு இருக்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த காதல் வந்து நம்மளுடைய உள்ளே இருக்கிற அந்த இன்னர் பியூட்டியை பார்த்து தான் வந்து காதல் வரணுமே தவிர நம்ம வெளியே இருக்கிற அந்த தோற்றத்தை பார்த்து அந்த காதல் வரக்கூடாது. அது வந்து உண்மையான காதல் கிடையாது. இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவோடைய சம்மரி. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டான்ஸா 2 ஓட சம்மரியை வந்து பார்க்கலாம். பட் I can get a hair dye and set such a color there. அதுக்கு அந்த யங் லேடியான ஆனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரீப்ளே மாதிரி கொடுக்குறாங்க போயிட் சொன்னதுக்கு. என்கிட்ட இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, என்னுடைய இந்த கலரை வந்து என்னுடைய இந்த ஹேர் கலரை நான் டை மூலிமா வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா, ப்ரௌன் ஆர் பிளாக் ஆர் கேரட், நான் வந்து ஒரு பிளாக் கலரோ ஒரு ப்ரௌன் கலரோ இல்லைனா ஒரு கேரட் கலரோ வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் பார்க்கறதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாக வந்து நான் தெரிய மாட்டேன். தட் யங் மென் இன் டிஸ்பேர் மே லவ் மீ ஃபார் மை செல்ஃப் அலோன். ஸோ வந்து இந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து அதுக்கப்புறம் நான் லெஸ் அட்ராக்டிவாக இருக்கிறேன். அப்போ அந்த டைமில் என்ன நேசிக்கிற உண்மையானுமே ஆத்மபூர்வமாக என்ன நேசிக்கிற ஒரு நபரை வந்து நான் நிச்சயமாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். அண்ட் நாட் மை எல்லோ கலர். ஸோ என்னுடைய இந்த ஹேர் கலரை பார்த்து வர அந்த காதல் கிடையாது. என்னுடைய இன்னர் பியூட்டியை பார்த்து நேசிக்கிற ஒரு நபரை வந்து நான் வந்து கண்டுபிடிப்பேன். Stanza 3. I heard an old religious man, but yesterday night declared. ஸோ இதை கேட்டுட்டு போயட் அந்த லேடியான ஆன் கிரேகோரி கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் முன்னாடி நைட்டு ஒரு ஓல்டு ரிலீஜியஸ் மேன், ஒரு நல்ல ஒரு வயசான ஒரு நல்ல ஒரு ரிலீஜியஸ் பர்சனை வந்து நான் மீட் பண்ணினேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ரிலீஜியஸ் புக்கில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. that he had found a text to prove that only God, my dear, could love you for yourself alone, not your yellow color. அப்போ அந்த நபர், அந்த ரிலீஜியஸ் பர்சன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, யார் ஒருத்தர் உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்னா அது கடவுள் மட்டும்தான். அவர் மட்டும்தான் நீங்கள் யார், உங்கள் உள் மனசு எவ்வளோ அழகாக இருக்குது அதை பார்த்து நேசிக்கிறவர் வந்து கடவுள் மட்டும்தான். வேறு யாருமே வந்து உங்களை உண்மையானுமே நேசிக்கிற நபர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஸோ
இந்த இடத்துல வந்து போயட் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க, என்னை உண்மையாக உன் இன்னர் பியூட்டியை பார்த்து நேசிக்கிற ஒரு நபரை தான் நான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க இல்லையா. அதுக்கு போயட் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அப்படி நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கடவுள் மட்டும்தான் இருப்பார், வேறு யாரும் இருக்க மாட்டார் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல வந்து போயட் அந்த லேடிக்கு வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த போயமுடைய சம்மரி முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.